போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழக அரசு பட்ஜெட் கூட்டத்தொடரில் பட்ஜெட்டோடைய அறிவிப்பில் போக்குவரத்து கழகங்களில் என்னென்ன முக்கிய தகவல்கள் வெளியாக இருக்கும் அப்படின்ற தகவலை கொடுத்துருக்காங்க. ஸோ போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கண்டக்டரை எடுக்கிறதுக்கு தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதற்கட்டமாக பேருந்துகள் வாங்க போகிறதா சொல்லிட்டாங்க. ஸோ போக்குவரத்து கழகத்தில் என்னென்ன வழிமுறைகள் கடைபிடிக்கப்படுது, எவ்வளோ வேகன்சிஸ் எடுக்கிறாங்க, இதை பற்றிய ஒரு முக்கிய தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழக அரசு போக்குவரத்து கழகம் டிரைவர் கண்டக்டர் ஏஇ ஜேஇ டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இப்படி அனைத்து பணியிடங்களையுமே அறிவிப்பதற்குண்டான அறிவிப்பை விரைவில் வெளியிட போகிறாங்க. 3500 புதிய பேருந்து தேவையை கருத்தில் கொண்டு இந்த நிதி ஆண்டில் தமிழகத்தில் 3500 புதிய பேருந்துகள் கொள்முதல் செய்யப்படும். இது மட்டுமின்றி ஜெர்மன் வளர்ச்சி வங்கி நிதியுடன் 500 மின் பேருந்துகள் கொள்முதல் செய்யப்படும். இந்த நிதியாண்டில் செயல்பாட்டுக்கு கொண்டு வரப்படும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் இந்த வரவு செலவு திட்டத்தில் மகளிருக்கான இலவச பேருந்து மானியத்திற்காக 3050 கோடி, மாணவர்கள் பேருந்து கட்டணத்திற்கு 1800 கோடியும் ஒதுக்கீடு செய்யப்படும். கோவை அவினாசி சாலை சத்தியமங்கலம் சாலை வழித்தடத்தில் 10,740 கோடி, மதுரை திருமலங்கம் ஒத்தக்கடை வழித்தடத்தில் 11,368 கோடி மதிப்பீட்டில் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு தயாரிக்கப்பட்ட விரிவான திட்ட அறிக்கைகள் மூலம் பங்களிப்பு பெறுவதற்கான மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கப்படும். ஸோ கண்டிப்பாக 3500 போக்குவரத்து ஊழியர்களை நிச்சயமாக எடுக்கிறாங்க. ஸோ 3500 புதிய பேருந்துகள் வாங்குகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரைவர் கண்டக்டர் அதுக்கு கண்டிப்பாக தேவை. அப்படி பார்க்குறப்ப ஒரு 7500 டிரைவர் மற்றும் கண்டக்டர்களை எடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த அறிவிப்பு எப்போ வெளியிடப்படலாம் அப்படின்ட்டு மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டே இருக்கீங்க. நிச்சயமாக போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கண்டக்டர் ஏஇ ஜேஇ டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அனைத்து பணியிடங்களையுமே இந்த மார்ச் முதல் வாரத்தில் வெளியிடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்கலாங்க. மக்களே கவலையே பட வேண்டாம். சென்ற 2023க்கான அஃபிஷியலான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா பணி நியமனங்கள் போட்டாச்சு. ஒரு சிலருக்கு மட்டும்தான் வெயிட்டிங்கில் இருக்காங்க. மேலும் மேலும் பள்ளி கல்வித்துறையில் புதிய மாற்றங்கள் எல்லாமே நாளுக்கு நாள் வந்து கொண்டே இருக்குங்க. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலோட இணைந்திருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.